நம்முடைய இணைப்பில் தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் சார். ஓகே, அவருடைய இணைப்பு தற்போது தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரிடம் இணையலாம். பாமகவுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்து பேச வேண்டும் என்று ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் தந்தையுடன் சேர்ந்து செயல்படுவேன் என்று அன்புமணி கூறினால் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மீண்டும் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் திரு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம். வணக்கம் சார். வணக்கம். பாமகவுக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிக்கு தந்தை மகன் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், தந்தையுடன் சேர்ந்து செயல்படுவேன் அப்படின்னு அன்புமணி சொன்னா போதும், எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வேதனைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? பாமகவுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு திரு பிரியன் முன்னாடி பேசியிருக்கும் பொழுது சொல்லியிருந்தாரு. உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்கள் தராசுஷன். ஜி.கே. மணி அவர்கள் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறார். காரணம், இதற்கெல்லாம் காரணமே ஜி.கே. மணி தான் என்று எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறது. அப்படி என்றால் நான் விலக தயார் என்று இவர் கூறுகிறார். எல்லாம் போக அன்புமணி அவர்கள் தரப்பிலிருந்து விருப்ப மனு வாங்குகிறார்கள். அதுக்கு விருப்ப மனு கட்டணம் 10,000 ரூபாய். பணத்தை வசூல் செய்து மோசடியாக என் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டிஜிபியிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி ஒற்றுமை சாத்தியப்படும்? அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுப்பது ஜி.கே. மணி அவர்கள் தரப்பு. ஒட்டுமொத்தத்திலே பாமகவில் டாக்டர் ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என்று 2 பிளவுகள் இருப்பது வெட்ட வெளிச்சம். அதுபோக டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு தங்களுக்கு தான் சாதகமானது, அன்புமணி தலைவர் என்று ஹைகோர்ட் அப்படி சொல்லவில்லை என்று அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு புதிய வியாக்கியானங்கள் தரப்படுகின்றன. உண்மை நிலை என்ன என்று தெரியாது. தேர்தல் ஆணையமும் இப்போது என்ன சொல்கிறது? இது ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், ரெகக்னைஸ்டு கிடையாது, அங்கீகாரம் பெற்ற கட்சி என்றால் தான் அந்த பிளவுகளை நாங்கள் விசாரிப்போம். பதிவு பெற்ற கட்சிகளில் பிளவுகள் ஏற்பட்டு அதை விசாரிப்பது என்றால் தேர்தல் ஆணையத்துக்கு வேற வேலையே இல்லாமல் போகும். இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கட்சிகள், பதிவு பெற்ற கட்சிகள், ஒவ்வொரு கட்சியிலும் 1000 பிரச்சனை இருக்கும். எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் எப்படி விசாரிக்க முடியும்? அப்படி இருதரப்பும் ஒரே சின்னத்தை கேட்டால் நாங்கள் சின்னம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே இது எல்லாமே பாமகவிலே பெரிய குழப்பத்தை நோக்கி போகின்றன. பாமகவின் சின்னம் என்பது இன்றைய தேதிக்கு அவர்களிடம் இல்லை என்பதுதான் உண்மை. பதிவு பெற்ற ஒரு கட்சி, அவ்வளவுதான், அங்கீகாரத்தை இழந்து விட்டார்கள். தேர்தல் ஆணையமாக சின்னம் கொடுத்தால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் வெறுமனே ஜி.கே. மணி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உபதேசிப்பதிலே அர்த்தம் இல்லை. 2026 தேர்தல் களத்திலே 2 அணிகள் பாமகவில், அது நிச்சயமாக தெரிகின்றது. ஒரு அணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, அது டாக்டர் அன்புமணி அவர்கள் தரப்பு. காரணம், திமுக மீது, ஆளும் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை இது முன்வைக்கிறது. எனவே அந்த பக்கம் போய் தான் ஆக வேண்டும், அல்லது விஜய் பக்கம் வர வேண்டும். இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தரப்பு என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வி. விஜய் அவர்கள் நேரடியாக ராமதாஸ் அவர்களை போய் பார்க்க போகிறார், நலம் விசாரிக்க போகிறார், அதில் அவர் நெகிழ்ச்சி அடைவார் என்று ஒரு 10 நாட்களாக அந்த செய்தி அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மை நிலைமை நமக்கு தெரியாது. ஒட்டுமொத்தத்திலே இது 2026 தேர்தல் களத்தில் தான் இதற்கு முடிவு கிடைக்கும். எது உண்மையான பாமக? உண்மையான பாமக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்? அன்புமணி பக்கமா, ராமதாஸ் பக்கமா? இதெல்லாம் 2026 தேர்தல் களத்திலே தான் நமக்கு தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.